புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தியதற்காக ஜகுபர் அலி என்ற சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன? கனிம வள கொள்ளைகள், மணற் கொள்ளையர்கள் இவங்களுடைய அட்டகாசம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் போகிற போக்கில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ணகிரியில் இதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் செஞ்ச தப்பு என்ன? அங்கே நடக்கிற சமூக விரோத செயல்களை அவர் காவல்துறைக்கு புகார் அளித்தார் அப்படிங்கிறது தான் அவர் செஞ்ச தப்பு. அவரை தைரியமாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் ஜூன் மாதம் மணற்கொள்ளையை தடுத்தார் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவித்த அந்த அறிக்கை கூட நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது. சென்ற ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு படுகொலை சம்பவம், அலுவலகத்தில் இருந்த ஒரு விஏஓவை வெட்டி கொலை பண்ணாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த மணற்கொள்ளையை தடுத்தார் அப்படிங்கிறது தான். அது செஞ்சது யார்? அதே மணற்கொள்ளைக்காரர்கள். இதுவும் திமுக அரசில் தான் நடந்தது. இதற்கு முன்னாடியும் அதிகாரிகள் தாக்கப்படுவது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மணலை கொள்ளையடிக்கிறத தடுக்கிறதுனால விஏஓ மற்றும் அவரது உதவியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண புகாரும் இங்கே இருக்குது. இதே மாதிரி வைகை ஆற்றில் மணலை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டாட்சியர் தடுத்திருக்காரு. அவரை கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அது தொடர்பான காவல்துறை கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. சரி, இந்த அதிகாரிகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னா காவல்துறையினருக்கே பிரச்சனை. 2022 டிசம்பர் மாதம் இதே மாதிரி மணல் கொள்ளையை தடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக போலீஸ்காரங்களே அருவாளால் வெட்டியிருக்காங்க. இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதுவும் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஏன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மணலை கொள்ளையடிக்கிறத ஒரு முன்னாள் இராணுவ வீரர் வீடியோ எடுத்திருக்காரு. அப்படி அவர் வீடியோ எடுத்ததற்காக அவரை துரத்தி வெட்டியிருக்காங்க. இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இதை சாதாரணமாக கூகுள் போட்டாலே இத்தனை சம்பவங்கள் வருது அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கவனத்துக்கு வராமல் போன சம்பவங்கள் எத்தனை இருக்கும். இது வெறும் சாதாரணமாக மணல் கொள்ளையை பற்றி மட்டும்தான். இது போக இந்த கிரானைட் கல்லை கடத்துறதுலேருந்து கனிம வள கொள்ளைகள் அப்படின்னு மலையவே உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் தடுக்கிற போது என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்கள் சிறப்பான ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கனவில் ஒரு முதல்வர் இருப்பாரா? நம்ம முதல்வர் இருக்கார். இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கே இவ்வளவு தைரியம் இருக்குது அப்படின்னா அது எப்படி நல்ல ஆட்சியாக இருக்க முடியும்? தவறு செய்பவர்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஆனால் இங்கே யார் தவறு செய்கிறாங்க? அத்தனை பேரும் கட்சிக்காரங்க. இவங்க அந்த கூலிப்படையை மட்டும்தான் கைது பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த மெயின் ஆளுகளை எல்லாம் யாரும் தொடர்றதே கிடையாது. அவங்கள விசாரிக்கிறது கூட கிடையாது. தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சேலத்தில் ஒரு அதிமுக பிரமுகர் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் இருந்த ஏரியாவில் போலியான லாட்ரி டிக்கெட் விற்பனை நடக்குது, கஞ்சா விற்பனை நடக்குது அப்படிங்கிறத பற்றி காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் இந்த தவறுகளை எல்லாம் செய்தது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலருடைய கணவர். அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இவர் புகார் கொடுத்தது மட்டும் அந்த கவுன்சிலருடைய கணவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு? போய் அதிமுக பிரமுகர்களை வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. இதுவும் நடந்திருக்கு. போன வருஷம் தான் நடந்தது. அப்போ காவல்துறை எப்படி இங்கே செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு ஆதாரம். ஏன்னா இங்கே தவறு செய்பவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சிக்காரங்களாக தான் இருக்காங்க. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் மறந்துருப்போம். அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2021 தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திமுக தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும், 11 மணிக்கு பதவியேற்பு விழா நடக்கும், 11:05 நீங்கள் எல்லாரும் போய் மணல் அள்ளலாம் அப்படின்னு அவர் பேசினார். யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த யாருமே தடுக்க முடியாது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸால் தடுக்க முடியல, விஏஓவால் தடுக்க முடியல, கோட்டாட்சியரால் தடுக்க முடியல, கலெக்டரால் தடுக்க முடியல.
மீறி தடுக்கிற இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், இவங்களாலேயும் முடியல. இவங்களுக்கும் அதே கதி தான். சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, விஏஓ கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, கோட்டாட்சியருக்கு கொலை மிரட்டல், கலெக்டரால் எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு ஆட்சியா சார்? ஆனால் இந்த ஆட்சி தான் இந்தியாவுக்கே மாடல் அரசு. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கனவுலகத்தில் நம்ம முதல்வர் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்குது? சமூக வலைதளத்தில் எவனாவது பேசினா அப்படின்னா உடனடியாக அவனை பாஞ்சு பிடிச்சி கைது பண்ணுறதுல மட்டும்தான் இவங்களுடைய கவனம்லாம் இருக்குது. சவுக்கு சங்கர் என்ன பேசினா, மாரிதாஸ் என்ன பேசினா, அதிமுககாரன் என்ன பேசினா, பாஜககாரன் என்ன பேசினா, நாம் தமிழர் கட்சியில் இந்த சாட்டை துரைமுருகன் என்ன பேசினா, இதுக்கு மட்டும்தான் இந்த காவல்துறை செயல்படுது. ஆனால் கண்ணு முன்னாடி இத்தனை தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இத்தனை கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இத்தனை கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இந்த அரசு எந்திரம் அவங்களையெல்லாம் கண்டும் காணாமலும் விட்டதுனால வந்த விளைவு இந்த கொலைகள் எல்லாம் தொடர்கதையாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பயமே இல்லை. பயம் இருந்தால் இப்படி கொலை செய்வாங்களா? இதெல்லாம் எங்கேயாவது எப்போவாவது ஒன்று நடந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த போதும் நடந்திருந்தது. ஆனால் அதெல்லாம் எங்கேயாவது எப்போவாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே கடந்த 2 வருடங்களுக்குள்ளே நடந்தது. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவு, தெரியாதது இன்னும் லிஸ்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறையா வரலாம். இந்த அரசாங்கம் முழுமையாக தோல்வியை சந்தித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே யாருடைய கண்ட்ரோல்லையும் இந்த ஸ்டேட்டே இல்லை அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு பாமக தலைவர் ராமதாஸ் கூட சொல்லிகிட்டு இருந்தார். அதே தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை கையில் வச்சிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் கலெக்டர் கேட்குறாரு, அவங்க சொல்கிறது தான் காவல்துறை கேட்குது. இது போக மொத்தமாக காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார் அப்படின்னு பார்த்தா கட்சிக்காரங்க தான், ஐடிவிங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க தான் யார் திமுக ஆட்சியை பற்றி தவறாக பேசுவாங்கன்னு தேடி தேடி பிடிச்சி அதை வச்சு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சு 10 நாள் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அதற்கு கேஸ் நடத்தி அப்படியே நீதிமன்றம் விடுதலை செஞ்சாலும் உடனடியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறது யார்? இதெல்லாம் பண்ண சொல்கிறது யார்? இதெல்லாம் பண்ண சொல்கிறவங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியெல்லாம் கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக மக்கள் இன்னொரு தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்கார வச்சாங்க அப்படின்னா அது தமிழகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். அதுதான் உண்மை. நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி கூகுளில் உட்காந்து எந்தெந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே எடுத்து பாருங்கள். நானும் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோடு தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது தேதியோடு இருக்கிறதுல எடுத்து பாருங்கள். திமுக அரசாங்கம் யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள அவங்க இருக்காங்க. முதல்வர் எதற்கும் பதில் சொல்ல மாட்டார், துணை முதல்வர் எதற்கும் பதில் சொல்ல மாட்டார். அப்படியே மீறி கேள்வி கேட்டாலும் நீ குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்லுவாங்க. அதிமுக காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா உங்கள் ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு தெரியாதா அப்படிம்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் கேள்வி கேட்க முடியாது. இங்கே இருக்கிற ஊடகங்களும் அவங்கள கேள்வியே கேட்க மாட்டாங்க. மற்ற அந்த ஜால்ரா கோஷ்டிகள் அத்தனை பேருமே ஐயோ திமுக ஆட்சி போல் உண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க. அப்புறம் முதல்வர் கனவுலகத்தில் மிதக்காமல் வேறு எங்கே இருப்பார்? அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார். நம்மெல்லாம் இங்கே குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நன்றி.